நெக்ஸ்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் 395 295 அவ்வளோதான். இது வந்து ஒரு கீழே ஒரு ஸ்கர்ட் வரும், அந்த ஸ்கர்ட் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் இந்த டாப் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல், உங்களுக்கு பனியன் மெட்டீரியல் எக்ஸ்பேண்டபிள் ஆகும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல், நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பேண்டபிள் ஆகும். இது உங்களுக்கு 395 ருபீஸ். நான் ஒரு லாங் ஃப்ராக் அப்ளை காமிச்சேன்ல, சேம் அதே பேட்டர்னில். இதெல்லாம் நீங்கள் ஒரு 15-14 இயர்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். 395 ருபீஸ். இதுவுமே உங்களுக்கு ஸ்லீவ் உள்ளே இருக்குது, உங்களுக்கு நெக்குக்கு இந்த பேட்டர்ன் வந்து 395 ருபீஸ். இது ஒரு குர்த்தி. இது எல்லாமே இப்போ நான் காட்டுறது எல்லாமே எம் சைஸ். இது ஒரு வெஸ்டர்ன் ஃப்ராக் மாதிரி, உங்களுக்கு பேக் சைட் நாட் வந்திருக்கும். இதுதான் அந்த ஃப்ராக்கோட பேட்டர்னே இப்படி தான், க்ரீன் கலரில். இதில் ஸ்லீவ் இல்லை, இது ஸ்லீவ்லெஸ், இந்த பட்டன் டைப் வந்த மாதிரி. இது உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகும். 395 ருபீஸ். நான் சைஸ் மென்ஷன் பண்ணிடுறேன், ப்ரைஸ் போட்டுறேன், ப்ரைஸ் கன்ஃபியூஷன் வேண்டாங்கிறதுக்காக. நீங்கள் பார்த்தது எல்லாமே 395. சைஸ் வந்து எம் சைஸ். எம் மீன்ஸ் நீங்கள் 15-16 இயர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது எல் சைஸ். நெக்ஸ்ட்டு 395 ருபீஸ். இது வந்து ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த எம்ப்ராய்டிங் வந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இதுதான் பேட்டர்ன், டிசைன் இது தான். நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கு, ரெட் வித் ஒயிட் டைமண்ட் டைப் வந்த மாதிரி. இது உங்களுக்கு ஸ்லீவ் இருக்குது. இது உங்களுக்கு 395. இது ஒரு லாங் குர்த்தி பேட்டர்ன். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எம்எக்ஸ்எல் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கு. இது எல் சைஸு. கலர் பார்த்துக்கோங்க. 395. அந்த ரெட் கலர்லேயே இது பிளாக் வந்த மாதிரி. இது பியூட்டிஃபுல்லான குர்த்தி, ஸ்லீவ் உள்ள உங்களுக்கு இருக்குது. ஸ்லீவ் இருக்குது. இது நான் ஃபஸ்ட்டு ஒரு பனியன் மெட்டீரியல், இது நீங்கள் ஒரு ஜீன் போட்டோ இல்லை பலாசோ போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். பனியன் மெட்டீரியல் 395 ருபீஸ்.